அல்லாஹ் குர்ஆனில சொல்வான், அல் மாலு அல் பனூன ஜீனத்துல் ஹயாத் துன்யா. இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களாக ஒரு மனிதனுடைய செல்வமும் பிள்ளைகளும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்வார். அப்ப அது அலங்காரங்களாக இருக்கிற போது உண்மையிலேயே பெற்றவர்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய மகிழ்ச்சியை அது ஏற்படுத்தும். அலங்காரங்களுக்கு மாற்றமாக அந்த பிள்ளைகள் குறைபாடோடு இருக்கும்போது அதை தாய் தகப்பனால் தாங்கிக் கொள்ள முடியாது. குறிப்பாக உழைப்பும் அர்ப்பணத்தையும் அதிகமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய தந்தையும் தாயும் அந்த பிள்ளைகள் நல்ல படித்து ஆளாகி புத்திசாலியாக சாதனை படைக்க வேண்டும் என்பதுதான் தாய் தகப்பனுடைய பெரிய விருப்பமாக இருக்கும். ஆனால் அந்த சாதனையை தடை செய்யக்கூடிய விதத்துல குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சில பலகீனங்கள் தாய் தகப்பனுடைய உள்ளத்தை வேதனையால் அமிழ்த்து விடும் சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒன்றுதான் மனன சக்தி இல்லாமை. குழந்தைகள் எதை படித்தாலும், எதை ஓதினாலும், எதை நினைவில் வைத்தாலும் மறந்து விடுவது. இந்த குறைபாடை பார்க்கின்ற தாய் தகப்பன் ரொம்ப கஷ்டப்படுகின்றனர். அதே போல சில குழந்தைகள் சரியாக பேச்சு வராமல், நீ நல்லா இருக்கிறியா, உன் பேர் என்னன்னு கேட்டா, நான் நல்லா இருக்கிறேன், என் பேரு சலீம் அப்படின்ற மாதிரி சில திக்குவாய் குழந்தைகள் இருக்கும். இந்த திக்குவாய் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அதை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் பெரிய அளவுக்கு மனச்சஞ்சலத்தையும் மனவேதனையும் ஏற்படுத்தும். சரளமாக பேசுகின்ற குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் என் பிள்ளை இப்படி இல்லையே, என் பிள்ளை இப்படி பேச முடியவில்லையே என்று தாய்க்கும் தந்தைக்கும் பெரிய அளவுக்கு வேதனையை தரும். கவலைப்பட தேவையில்லை. படைத்த ரப்புல் ஆலமீன் தாயினும் மேலானவன். அவன் ஆண் வளர்த்து ஆளாக்கிய ஃபிரௌன் என்ற கொடூரமானவனிடமிருந்து காப்பாற்றி அழகான முறையில் போஷித்து வளர்த்து ஆளாக்கிய ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. அந்த திக்வாய் பிரச்சனை இருந்தது. அதனால்தான் ஃபிரௌனிடத்திலே நீங்கள் சென்று தீனை எத்தி வையுங்கள், இஸ்லாத்தை எத்தி வையுங்கள் என்று சொல்லும் போது மறுகுகிறார். நான் எப்படி இறைவா, ஒரு வார்த்தை கூட ஒழுங்கா பேச முடியாத ஒரு சூழ்நிலையில நான் எப்படி தாவா செய்வேன்? லா இலாஹ இல்லல்லாஹ்வை எப்படி அவனுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன்? அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லப்பான்னு சொல்லி ஏகத்துவத்தை எப்படி நான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன்? ஒரு வார்த்தையை என்னால ஒழுங்கா உச்சரிக்க முடியாதேன்னு சொல்லி நிற்கும் போது ரப்புடைய மனது தாங்கல. உடனே ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான்னு சொன்னா, அவருக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தான். என்னமோ மருந்த தாய் புகட்டுற மாதிரி புகட்டுனான். எங்க ஓதுன்னு சொல்லிட்டு சொன்னா, ரப்பிஷ் ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அவருக்கு வஹி அறிவிக்கப்பட்ட உடனேயே ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துவாவை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அர்த்தம்? ரப்பிஷ் ஷ்ரஹ்லி ரப்பிஷ் ஷ்ரஹ்லி ஸத்ரி, யா அல்லாஹ் எனக்கு என்னுடைய நெஞ்சத்தில் விரிவை ஏற்படுத்து, வயஸ்ஸிர்லி அம்ரி என் காரியங்களை லேசாக்கு, வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி என் நாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த திக்குவா என்ற முடிச்சை நீ அவிழ்த்து விடு. நீ அவிழ்க்கும் போதுதான் என்னுடைய பேச்சை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும் என்ற இந்த வார்த்தையை ரப்பே கற்றுக் கொடுத்தான். அவர்கள் ஓதினார்கள். ஓதின மாத்திரத்திலேயே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கொன்னல் உடனடியாக போய்விட்டது சகோதரர்களே. அந்த மூசாவுக்கு அருள்பாலித்த அதே அல்லாஹ் தானே நமக்கும் தெய்வம், நமக்கும் இறைவன். அந்த இறைவன் கற்றுக் கொடுத்த அந்த வாசகத்தை திக்வாய் பிரச்சனை உள்ள மரணசக்தி கம்மியான பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களை ஓத வச்சிடணும். எப்படியாவது ஓத வச்சிருங்க. அம்மான்னு சொல்றதுல அவன் திக்குவான், அம்மா அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதே சமயத்துல ரப்பிஷ் ஷ்ரஹ்லியை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுங்க. அவனுக்கு திக்குனாலும் பரவாயில்ல, திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுங்க. ரப்பிஷ் ஷ்ரஹ்லி சொல்லு சொல்லு, ரப்பிஷ் ஷ்ரஹ்லி ரப்பிஷ் ஷ்ரஹ்லின்னு சொல்லு. நீங்க பண்ற அந்த போராட்டத்தை பார்க்கக்கூடிய இறைவன் என்ன செய்வான்னு சொன்னா, நீங்க பெத்த பிள்ளைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரள பேச்சை கொடுத்துருவான், மரண சக்தியை கொடுத்துருவான். இது ஒரு தடவை 2 தடவை அப்படிலாம் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகம் ஓதுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது சகோதரர்களே. குழந்தைகள் திரும்ப திரும்ப உச்சாடனம் செய்யும் போது நீங்களும் அந்த துவாவை பிள்ளைகளுக்காக கேட்டு அல்லது ஏதாவது ஊதி தண்ணீரை கொடுக்கும் போது ரப்புல் ஆலமீன் உடனடியாக ஷிஃபாவை தரக்கூடியவனாக இருக்கிறான். யாரெல்லாம் இது போன்ற குழந்தைகள் வைத்திருக்கிறார்களோ அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹு தஆலா ஷிஃபாவை ஏற்படுத்துவானாக. பெரியோர்களுக்கும் இதே போல மறதி, சரியான முறையில் நினைவாற்றல் இல்லாமை போன்ற பிரச்சனைகள் இருப்பின் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த துவாவுடைய பரக்கத்தை கொண்டு அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிஃபாவை வழங்குவானாக. இந்த துவாவை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்கிரீனில் நான் போடுகிறேன். அதை நீங்கள் அழகான முறையில எழுதி வைத்துக் கொண்டு, கொஞ்சம் பெரிய, ஓரளவுக்கு பெரிய துவா தான், பெரிய கஷ்டம் இல்லையா, அதனால கொஞ்சம் பெரிய துவா. அந்த பெரிய துவாவை நீங்க இன்ஷா அல்லாஹ் திரும்ப 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 ஓத வைங்க. நீங்களும் ஓதி துவா செய்யுங்க. கண்டிப்பாக அந்த திக்குவாய் மரண சக்தி குறைபாடு பிரச்சனைகள் தீரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த காணொளியை கண்ட நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ். காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக துஆ செய்யுங்கள்.
அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.